நியாயமாக பார்த்துருந்தா இவங்க என்னை செம்மையாக திட்டிருக்கணும். ஆனால் திட்டலை. என்ன பண்ணாங்க நீங்களே பாருங்கள். இவங்க வாங்கின எல்லாமே கஸ்டமைஸ் ஐட்டம் தான். மோஸ்ட்லி பிரேஸ்லெட் தான் வாங்கியிருந்தாங்க. ஒரே ஒரு இது மட்டும் தான் செயின் வாங்கியிருந்தாங்க. என்னோடய மேரேஜ் டைம் அப்போது ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து மேரேஜ் டைம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆர்டர்ஸ் எடுத்ததெல்லாம் வந்து முடிச்சுட்டேன். ஒரு 2-3 இது மட்டும் முடிக்கல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணிட்டேன் கஸ்டமருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் ரீஃபண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கேப் விட்டுருந்தேன். சீக்கிரமே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணல. என்னோடய மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ரீஃபண்ட் பண்ணக்கப்புறமே உடனேவே வந்து அமௌண்ட் எனக்கு திரும்ப போட்டு விட்ருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்கீங்க சிஸ், எனக்கு ஆனால் அந்த ஆர்டர் வந்து கண்டிப்பாக எனக்கு வேணும், அதே இது வேணும் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து நான் லேட்டாக தான் பார்த்தேன். ஏன்னா ஒர்க் நான் லேட்டாக தானே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதோட லேட்டாக பார்த்தனால அதுக்கப்புறம் சரி ஓகே இவ்வளோ கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அதில் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது தெரில. இப்போ திரும்ப ரீஃபண்ட் பண்ணாலும் வந்துட்டு அவங்க திரும்ப தான் அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக நான் வந்துட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். ஆனால் அவங்க வந்து கோவமே படல. அதுக்கு பதிலாக அவங்க வந்து மெசேஜ் வந்துட்டு பண்ணாங்க. ப்ராடக்ட் கிடச்சதும் இன்னும் உங்களுக்கு ஹாப்பி. நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுறது ஒரு பெரிய ட்ரீம். அந்த பாக்ஸ் அஃபிக்ரேஷன் போட்டு வந்தோன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு திட்டணும் ஆக்சுவலாக. ஆனால் அவங்க திட்டாமல் நமக்காக துவா செய்கிறோங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரியாக ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இவங்க வந்து 2 பிளாக் ஹார்ட் போட்ட மாதிரி செயின் பிரேஸ்லெட் 2 அவங்க சிஸ்டருக்கும் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கோல்டு இன்ஃபினிட்டி பிரேஸ்லெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேஸ்லெட் 2, அதுக்கப்புறம் ஒரு எஸ் லெட்டர் போட்ட செயின், இதெல்லாம் தான் வாங்கியிருந்தாங்க. இவங்களுக்கு கிஃப்டாக ஒரு பிரேஸ்லெட்டும் சென்ட் பண்ணியாச்சு.